குண்டம்மான் சார் சொன்னதுக்கு அப்புறம், விஜய் சார் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குண்டம்மான்றது ஒரு செல்ல பேராம ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து பாடி ஷேமிங் கலாய்க்கிறதுக்கு அந்த குண்டம்மான்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. குண்டம்மா குண்டம்மா கோச் வானா அப்போ அவர் கேட்கறதுன்னா, அம்மா உன்னை நான் குண்டம்மான்னு கூப்பிடலாமா அப்படின்னாரு. சார் பரவாயில்ல சார், நீங்கள் கூப்பிடுங்க சார். இல்லை ஏதாவது ஃபீல் பண்ண போறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை பரவாயில்ல கூப்பிடுங்க. என்ன சீன் முடிச்சிட்டேன், டேக்கும் முடிச்சதுக்கப்புறம் நம்ப மாட்டீங்க, விஜய் நான் வந்து யாராவது சரியாக நடிக்கணும்னு பட்டுன்னு போவோம். சம்டைம்ஸ் அடியெலாம் அடிச்சிருக்கேன். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நானும் கூட நினச்சேன் அவங்க அப்பா நடிகராக இருக்கனால இவரும் நடிக்க போயிடுவார். தாத்தா மாதிரி தான், தாத்தா மாதிரி டைரக்ஷன் தான். அப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு என்னப்பா வீட்டிலேயே ஒரு ஹீரோ இருக்கார், பெரிய ஹீரோ, நீ அவரை வச்சு படம் எடுப்ப, பெரிய டைரக்டர் ஆகிடு அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவர் சொன்னார், வீட்டில் யாருக்குமே டிப்ஸ் கொடுக்குறதில்ல, எல்லாரும் என்னை பார்த்து கற்றுக்குருவாங்களே தவிர நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் டைமுக்கு வரணும் அதெல்லாம் கிடையாது. விஜய் சார் இந்த மாதிரி அரசியல் இறங்கிட்டாரு. சங்கீதா மேம் என்ன சொல்றாங்க? வேண்டாம் வேண்டாம். வணக்கம் சார். வணக்கம். அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டிருங்க. வணக்கம் மேம். ஓகேம்மா, உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. எப்படி தெரியும்? படத்துல பார்த்துதான் சார். இப்போ எந்த படத்துல? பிகில். பிகில்ல இவங்க பேர் என்ன? விஜய் எப்படி கூப்பிடுவாரு? குண்டம்மா. இந்த படத்துல கூட அதான் பேரு. புரியுதா? இந்த படத்துல கூட அதான் பேரு. உனக்கு குண்டம்மா குண்டம்மான்னு கூப்பிடுறேன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? அதெல்லாம் என்னப்பா ஃபீலிங்கு? பிகில் படத்துல அண்ணா கூப்பிட்டாரு, இந்த படத்துல அப்பா கூப்பிடுறாரு, என்ன பெரிய வித்தியாசம்? வெரி குட் வெரி குட். இப்போ கேளு. அது ஆக்சுவலி உண்மையான ஒரு விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம அவ்வளோ விரும்பி பார்க்குற தளபதி சார் உங்களை ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாரு. அண்ட் இப்போ சார் கூப்பிடுறாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் அதான் சொன்னேன்ல, அதெல்லாம் வரவங்க யாருக்கு கிடைப்போம். அப்பா கூப்பிட்டு அதே மாதிரி அவர் பையனும் கூப்பிடுறாருன்றப்போ அது ஒரு பெரிய பிளெஸிங். அண்ட் ஆஃப்டர் குண்டம்மான் சார் சொன்னதுக்கு அப்புறம், விஜய் சார் சொன்னதுக்கு அப்புறம் அந்த குண்டம்மான்றது ஒரு செல்ல பேராம ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து பாடி ஷேமிங் கலாய்க்கிறதுக்கு அந்த குண்டம்மான்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு. எனக்குமே குண்டம்மான்னு சொன்னா கோவம் வரும். ஆனால் விஜய் நான் சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு செல்ல பேரா மாறிடுச்சு. அது இப்போ அப்பா வயது சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல பார்க்கும்போது ஒரு அப்பா பொண்ணுக்கான லவ், அந்த அப்பா வந்து அவங்க பொண்ணை வந்து பொண்ணம்மா வாடிங்க அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்படிதான் வந்து எஸ்எஸ்சி அப்பாவும் இந்த படத்துல கூப்பிட்டுருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு சூப்பர் காம்போ இந்த படத்துக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணா தங்கச்சி காம்போ, இங்க ஒரு அப்பா பொண்ணு காம்போ. ஆமாங்க, வேற லெவல். என்னம்மா பிகினிங் ஸ்டேஜ்லயே நடிக்க வரும்போது புள்ள படத்துலையும் நடிச்சிருச்சு, அப்பா படத்துலையும் எல்லாரும் கிடைக்குமா? ஆமா ஆமா. 80s 90s early 2000s வந்து விஜய் சார் கூட பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ் சார் கூட பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜென்ரேஷன்ல நான் பண்ணியிருக்கேன்றப்போ அது ஒரு பெருமையா அப்படி மாறுதட்டி சொல்லிப்பேன். அப்பா கூட நான் பண்ணிட்டேன், புள்ள கூட நான் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 பேர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன்ல, அதை எப்படி எடிட் பண்ணி நான் போடும்போது வித் டேட் வித் சன் நான் போடுவேன். என்னப்பா கரெக்ட் தானே? எப்போ 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து எடுக்க போறீங்க போட்டோ? கண்டிப்பா அப்வியஸா படம் முடிச்சு நாங்கள் எடுத்து நான் போடுறேங்க. அதை எப்ப அவங்களுக்கு குண்டம்மான் தான் பேர் வைக்கணும் இந்த படத்துலயும் நீங்க? இல்லம்மா, செல்லம்மா நான் கூப்பிடுவேன். அப்படி அதுவே வந்து அப்படியே இது படம் முழுக்க அப்படியே ஆயிடுச்சு. அது குண்டம்மான்னு கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கும். இந்திரஜன் கூப்பிட்டா கேட்காது. இந்திரஜன் கூப்பிட்டா கேட்காது. சார் வந்து மா இங்கே வாமா, சார் என்ன சார் கூப்பிட்டீங்க? குண்டம்மா இங்கே வாமா அப்படின்னு அப்படி கூப்பிட்டாதான் வந்து எனக்கு சார் கூப்பிட்ட மாதிரி ஃபீலிங். எப்படி வந்து விஜய் சார் பாண்டி குண்டம்மான்னு கூப்பிடுவார் படத்தில், அதை தாண்டி அவர் வேறு எதுவுமே கூப்பிட மாட்டார். அது மாதிரி எஸ்எஸ் சார் வந்து குண்டம்மான்னு கூப்பிட்டா மட்டும்தான் சார் சொல்லுங்கள் சார். அது இல்லாமல் இதில் வந்து நான் வந்து சாரை வந்து சார்னு கூப்பிட மாட்டேன், படத்தில் வந்து குருன்னு கூப்பிடுவேன். உண்மையிலேயே என்னோட வாழ்க்கையில் வந்து பெரிய குருவாக தான் அவர் இருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம இன்டர்வியூ ஃபுல்லாக நம்ம அதை பேசிட்டே தான் இருக்க போகிறோம் சாரை பற்றி. ஒரு டாகை வச்சு ஒரு மெயின் கேரக்டர் மூவி பண்ணுறது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணுறது தி ஃபர்ஸ்ட் டைம். லைக் டாக் மூவிஸ் அது மேஜர் கேரக்டர் வந்துருச்சு, நிறைய வித் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் வந்துருச்சு. பட் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் ஒரு படம் போகிறது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டோரியே வந்து ஒரு எமோஷன் ஃபீல், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உண்டான ஒரு பாண்டிங் இருக்கும்ல, ஒரு பாசம். அது மாதிரி எனக்கும் அந்த நாய்க்கும் ஒரு பாண்டிங் உண்டு. படம் முழுக்க அந்த பாண்டிங் வந்து அப்படியே இளையோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த கதை கேட்கும்போது இப்படிதான் கதை போகுதுன்னு சொல்லும்போது ஹவ் இஸ் இட், எப்படி இருந்துச்சு அது கேட்கும்போது? கதை கேட்டு இப்போ என்னுடைய சினிமா லைஃப்
சினிமா கேரியர்னு ஒன்று இருக்குல்ல, 40 வருஷம் 45 வருஷம் இல்லையா? அந்த 45 வருஷத்தில் அந்த கண்டென்ட் கேட்கும்போதே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாய் கோர்ட்டு படி ஏறுது இதுதான் சொன்னாங்க. எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு. ஒரு நாய் வந்து கோர்ட்டுக்கு ஏறுது, கோர்ட்டில் போய் என்ன பேசணும்? மனுஷன் கோர்ட்டுக்கு ஏறினாலே நீதி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. இப்போ நாய் ஏறி இருக்கு. அதான் சொல்கிறேன், மனுஷன் ஏறினாவே நீ சொல்கிற மாதிரி நியாயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு நாய் ஏறுது, கோர்ட்டுக்கு போகுது, அது தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எப்படி சொல்லும்? பேசுமா? பேசுனா தானே கேஸ் மூவ் ஆகும். இந்த கியூரியாசிட்டி எனக்கு அந்த கதை கேட்கும்போது, இந்த முதல் லைன் ஒரு நாய் கோர்ட் படி ஏறுது அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. முழு கதையை உடனே கேட்கணும் போல இருந்துச்சு. முழு கதையை கேட்டேன், ஒத்துக்கிட்டேன். சார், அடுத்தது மெயினாக இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கோவம் கேரக்டர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் இந்த படத்தில் பாட்டும் நான் பார்த்தேன். அந்த நாய்க்கூட இருக்கிற பாட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அது உங்கள் 2 பேரோட பாண்டிங்கே இப்போ இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது அதில் ஆப்வியஸ்லி தெரியுது. ஸோ இது மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் இன்னும் பண்ணுங்க சார். பண்ணுவீங்களா? தொடர்ந்து இனி அப்படி இருக்குமா? எங்களுக்கு உங்களை அப்படி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதாவதுமா, அந்த தொழிலே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு தொழில். டெய்லி நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம், எனர்ஜியாக வச்சுருக்கோம், சந்தோஷமாக வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை மீட் பண்ணுவோம். வழக்கமாக அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகிற மாதிரி ஒரே பெஞ்சு ஒரே ஆளுங்க அப்படி இல்லாமல், இந்த ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு 10 பேர்கிட்ட பழகிட்டு இருப்போம். இதை விட்டுட்டு அடுத்த படத்துக்கு போகும்போது வேற ஒரு யூனிட் வரும் இல்லையா? விதவிதமாக ஒரு நாளைக்கு ஒருத்தரை மீட் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு கேரக்டர் மீட் பண்ணுறோம். இந்த வயசுலேயும் நம்ம எனர்ஜியாக இருக்கிறோம் அப்படின்னு என்ன காரணம்னு சொல்கிறாவே சினிமா தான். சினிமாவை நேசிக்கிறோம், லவ் பண்ணுறோம், டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறோம். அதுவே நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம். அது என்னமோ உண்மைதான். அப்பா எஸ்எஸ்சி அப்பா சொன்ன மாதிரி அவரை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது சினிமா தான். அதுக்கு நான் இன்சிடென்ட் நடந்ததே நான் சொல்கிறேன். ஷூட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 20 days கண்டினியூஸ் ஷூட் பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து அப்பா சொன்னார், நம்ம வந்து அவுட்டோர் வந்திருக்கோம்ப்பா, யாரும் வந்து சீனெல்லாம் ரொம்ப இழுக்காதீங்க, டப்புன்னு தேவையானதை முடிச்சுட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷூட்டை சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடியூசருக்கு நம்ம மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த காலத்தில் யார் சொல்லுவாங்க? ஏன்னா சார் எல்லாமே அந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணி அண்ட் இவரும் ஒரு ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு ப்ரொடியூசரோட கஷ்டங்கள் என்னன்னு புரிஞ்சிச்சு. ஸோ நம்ம டப்புன்னு முடிக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து 20 days கண்டினியூ ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறோம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு 6 daysக்கு அப்புறம் அப்பாவால் குளிர் தாங்க முடியல. ஸோ வந்து ஃபீவர் வந்துடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே சொன்னோம், இல்லைப்பா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல, நம்ம 1 day கூட ஷூட் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு விக்கியா நான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார், என் ஒருத்தனுக்காக எல்லார டைமையும் நான் வேஸ்ட் பண்ண முடியாது, காக்க வைக்க முடியாதுன்னாங்க. இல்லை வந்து ஃபீவரை செக் பண்ணி பார்த்தா 1 or 2 அப்படியே ஒரு மாதிரி அண்ணலாம் இருக்க வர மாதிரி. நம்ம வந்து இல்லை பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னு உடனே கண்டிப்பாக 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் நாங்கள் டாக்டர். முடியவே முடியாது, நான் வந்து இன்னைக்கு ஷூட் போயே அவன் நிற்கிறேன். 2 நாள் வாய்ப்பே இல்லை சார். அட்லீஸ்ட் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டாரு. லீவ் எடுத்து நெக்ஸ்ட் டே போகும்போது ஃபீவரோட இருந்துச்சு. ஆனால் ஆன் ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த ஃபீவரு அந்த 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 ஒரு டயர்ட்னஸ் எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு 16 வயசு வந்து குட்டி பையன் வந்து எஸ்எஸ்சி அப்பாக்குள்ள வந்து பூந்துட்டாரு. ஓகே ரெடி போலாம் ஷார்ட் ஓகேன்னு அன்றைக்கி அந்த டே அந்த ஃபீவர் அவர் காமிச்சிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கும் ஃபீவர் இருந்துச்சு, நானும் ரொம்ப துவண்டேன். ஆமாம், இன்ஃபேக்ட் அந்த வந்து செகண்ட் டே வந்தாருன்னா அன்றைக்கி அருவியில் இறங்கினார். அவர் அருவியில் இறங்கி அவர் ஷூட் பண்ணார். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பிக்னிக் போகிறோம், ஷார்ட் படி போயப்போ தண்ணியில் விளாட்றோம். ஸோ அருவி நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம், இல்லை வேண்டாம்ப்பா இல்லை நான் வந்து ஷார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் அருவியில் இறங்கி பண்ணார். யாருமே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நானே வந்து ஒரு ஃபீவர்ல இருந்தேன்னா கொஞ்சம் தண்ணியில் இறங்கி யோசிப்பேன். அவர் யோசிக்கவே இல்லை, பயங்கர கட்ஸோட பண்ணாரு. சார் எப்படி சொல்லி கொடுக்குறாரு, நடிக்கிறாரு, எல்லாமே பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ சாரோட எந்த விஷயம் விஜய் சார் கிட்டயும் நீங்கள் காமனாக பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருமே காமனாக பார்த்த விஷயம் என்னன்னா, கோ ஆக்டரை கம்ஃபர்ட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன பயம் வரும்னா,
ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக நடிப்போமா, டைலாக் பேசுவோமா, டைலாக் பேசும்போது நாக்கு உள்நாக்கோட வாங்கி அப்படின்னு ஒட்டிக்குமான்ற பயமெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறது சார் டீம் இருக்கும், விஜய் சார் டீம் இருக்கும். அண்ட் வந்து பொறுமையாக சீனை உட்காந்து சொல்லி தருவாங்க. இதுக்கு நான் வந்து சிமிலரான 2 விஷயம் 2 பேட்டி காமனாக இருக்குதுன்னா, இப்போ வந்து என்னோட 5 மினிட்ஸ் ஒரு சிங்கிள் டேக் எப்படி வந்து சார் உட்கார வச்சு ஸ்க்ரீன் டைலாக்லாம் சொன்னாரோ, அதே மாதிரி நீங்கள் பிகில் வந்து நானும் விஜய் அண்ணாவும் சண்டை போட்டுப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த சீனை 1க்கு 10 வாட்டி என் கூட ரிகல்சர் பார்த்தேன். நம்புவீங்களா? நானே கிள்ளி பார்த்துக்கிட்டு அவர் பேசும்போது இந்த மாதிரி ஃபுல் சீன் சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறதுன்னா, அம்மா உன்னை நான் குண்டம்மான்னு கூப்பிடலாமா அப்படின்னாரு. சார் பரவாயில்ல சார், நீங்கள் கூப்பிடுங்க சார். இல்லை ஏதாவது ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல கூப்பிடுங்க. நான் சீன் முடிச்சிட்டேன், டேக்கும் முடிச்சதுக்கப்புறம் நம்ப மாட்டீங்க, விஜய் அண்ணா வந்து என்கிட்ட சாரி சொன்னார்மா, சாரிம்மா நான் குண்டம்மான்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னு. அண்ணே அது ஓயாவது கேட்குறது வராமண்ணே விடுங்க சொல்லி அவ்வளோ வந்து டைலாக்கு சீனை வந்து 2 பேருமே வந்து ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க. இந்த விஷயம் அண்ட் வந்து கோ ஆக்டரை கம்ஃபர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் இந்த பர்ஃபெக்ஷன் டெடிகேஷன் சொன்னல 2 பேர்கிட்டையுமே நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு வந்து பெரிய நான் கற்றுக்கிட்ட விஷயம். 2 பேரும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? நான் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக டீல் பண்ணுவேன். யாராவது சரியாக நடிக்கணும்னு பட்டுன்னு கோவம் வந்துடும். சம்டைம்ஸ் அடிலாம் அடிச்சிருக்கேன். அப்படிலாம் அந்த பிகினிங் டேஸில். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருப்பார். இது சொன்ன மாதிரி கோ ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணால் கூட காமாக எந்த ரியாக்ட் பண்ண மாட்டார். நான் கொஞ்சம் அதிகமாக அவருக்கு பேசவே மாட்டேன். இதெல்லாம் தான் இருக்கு. நான் ஆக்சுவலி அதான் யோசிச்சேன் சார். இப்போ சார் உட்காந்து நீங்கள் கான்வர்சேஷன் பேசுகிறீங்க இல்லையா சார், ஜாலியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஜய் சாரை பேசி பார்த்ததே இல்லை இது வரைக்கும் எங்கேயுமே. ஆனால் சாருக்கு விஜய் அண்ணாக்குன்ற ஒரு ஃபன் சைட் இருக்குது. அவர் கூட நாங்கள் வந்து டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபுட்பால் நாங்கள் விளையாடிருக்கோம், சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து மெமரிஸாக வச்சுருக்கோம், வெளியில் எங்கேயும் நாங்கள் போஸ்ட் பண்ணலை. அது எங்களுக்கு இப்போயுமே நான் நினச்சேன். இப்போ வந்து எஸ்எஸ் சார் கூட வந்து நான் வந்து கை பிடிச்சிட்டு இப்படி கை கோத்துட்டு போனேன், அவர் கூட டான்ஸ் ஆடினேன், அவரை கட்டி பிடிச்சன்றது எனக்கு மெமரிஸ். நான் வந்து அதை வந்து மீடியாவுக்கு சொல்லணும், போஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி விஜய் அண்ணா கூட நான் உட்காந்து ஜாலியாக பேசினேன்ப்பா, அவர் கூட டிக்டாக் பண்ணேன், ரீல்ஸ் பண்ணேன், அவர் கூட ஃபுட்பால் வந்து விளாண்டோம், டான்ஸ் ஆடுன்றது என்னோட மெமரிஸ். நான் அது மெமரிஸ்லேயே வச்சு ஒவ்வொரு வாட்டியும் நான் செரிஷ் பண்ணிட்டே தான் இருக்கேன் அவர் கூட எடுத்த ஃபோட்டோவை பார்க்கும்போது. ஜெய்சன் சஞ்சய் ஒரு படம் எடுக்கிறாரு, நடிக்கிறீங்களா சார்? அதில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை விட பாக்கியசாலி என்னமா இருக்கும். பேரண்ட் டைரக்ஷன் பார்த்தா பின்னாடி நானும் வரேன், என்னையும் கூட்டு போயிருங்க சார் ப்ளீஸ் சார். போயிடலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உடனே உங்களுக்கு வாய்ப்பாங்க. கண்டிப்பா சார். சரி ஒரு வார்த்தை போதும். அவர் வந்து கதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரு, டிஸ்கஷன் இருந்துச்சு. அதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, அவருக்கு நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நானும் கூட நினைச்சேன் அவங்க அப்பா நடிகராக இருக்கனால இவரும் நடிக்க போயிடுவார். தாத்தா மாதிரி தான், தாத்தா மாதிரி டைரக்ஷன் தான். அவர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த கேட்டேன் நான், ஏன்னா டைரக்ஷன் இவ்வளோ வாய்ப்பு வருது நடிக்கிறதுக்கு அப்படின்னு. இல்லைப்பா இல்லை தாத்தா, அது டைரக்ஷனில் தான் ஒரு த்ரில் இருக்குது. என்ன மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சு? அது இல்லாம படம் இல்லாம நிறைய பேசியிருப்பீங்க நீங்க. ஆனா ஒரு ப்ரொஃபஷனலா பேரனும் தாத்தாவும் உட்காந்து பேசுறது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முதல்ல நம்ம இவ்வளோ சின்ன வயசுல இருந்து பார்த்த பையன் இவ்வளோ வளர்ந்துட்டானா அந்த மாதிரிலாம் ஒரு தோன்ற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல. டேரக்டர்களுக்கே உண்டான ஒரு 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 திமிரு ஒன்று இருக்கும். திமிருன்னு அதுக்கு பேர் திமிருன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா டேரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் நீ டைரக்டராக போறியா, நான் படிக்க போகிறேன், டைரக்ஷன் படிக்க போகிறேன். அதே மாதிரி போனார். கனடாவில் 2 வருஷம் படித்தார், லண்டனில் 2 வருஷம் சினிமா தான் படித்தார், சினிமா மேக்கிங். அப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு என்னப்பா வீட்டிலேயே ஒரு ஹீரோ இருக்கார், பெரிய ஹீரோ, நீ அவரை வச்சு படம் எடுப்ப, பெரிய டைரக்டர் ஆகிடுவ அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவர் சொன்னார், இன்னும் என்னுடைய முதல் ஹீரோ அப்பா இல்லை, வேற ஒரு ஹீரோ. சாதாரண அவர் ஒரு ஹீரோ பேரை சொல்கிறார், அவரை வச்சு தான் நான் படம் எடுப்பேன். அது சக்ஸஸ் ஆன உடனே எங்கள் அப்பா என்கிட்ட கால் ஷீட் வாங்க. எப்படி உண்மையில் இதே வார்த்தைமா. நான் அவங்க அப்பா அவங்க அம்மா ஷோபா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ சொல்கிறார் இந்த வார்த்தை. விஜய் சார் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? சிரிக்கிறாரு, வேற என்ன ரியாக்ட் பண்ண முடியும், பார்த்தீங்களாப்பா அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்தீங்க, இதெல்லாம் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் நான் யாருக்குமே டிப்ஸ் கொடுக்குறதில்ல, வீட்டில் யாருக்குமே டிப்ஸ் கொடுக்குறதில்ல. எல்லாரும் என்னை பார்த்து கற்றுக்குருவாங்களே தவிர, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் டைமுக்கு வரணும் அதெல்லாம் கிடையாது. இப்போ ஷூட்டிங்கே யார் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்கிறாங்க, நான் போய் 7 மணிக்கு நின்றுவேன்.
அதுலயே நம்மளுக்கு டர் ஆயிடும். எஸ்ஏசி சார் முன்னாடி போயிட்டாரு, நீ என்ன 2 நிமிஷம் லேட்டா போற, நம்மளே கரடி பார்த்து காரி துப்பிப்போம். உனக்கு என்ன அப்படி தூக்க வேண்டி கிடக்குன்னு நெக்ஸ்ட் நாங்க எல்லாரும் அப்படிதான் போனோம். சார் ரெடி சார், கார் ஏறிட்டாருன்னா நாங்க எல்லாருமே ஏறிடுவோம். நான் வந்து பல்லு விளக்குறேன், நான் குளிச்சேன், நான் என்னன்னு தெரியாது. சார் ஏறிட்டாரா நம்ம ஏறினா அந்த பங்க்சுவல் மெயின்டைன் பண்ணுன்றது வந்து சார் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு வாட்டி 7:02 போயிட்டேன். அப்போவே ஐயோ வயிற்றுல புள்ளி கிடையாது, ஐயோ சார் முன்னாடி போயிட்டா, சார் முன்னாடி போயிட்டாருன்னா ரெடி ஆயிடுவார், காஸ்டியூம் போடுவார். காஸ்டியூம் போட்டாருன்னா அடுத்த ஷார்ட் போயே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபன். ஏன்னா இப்படி தான் எங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணார் ஃபுல்லாகவே. அவர் பண்ணுறதை பார்த்து நாங்கள் சிஸ்டமேட்டிக் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் வரணும், காஸ்டியூம் போடணும், மேக்கப் போடணும், ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஷார்ட் முடிச்ச உடனே டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் லஞ்சு, 6 மணிக்கு பேக்கப். ஸோ இதுதான் வந்து சார் ஃபாலோ பண்ணார். அதை பார்த்து நாங்கள் சிஸ்டமேட்டிக் ஆகிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. விஜய் சார் இந்த மாதிரி அரசியல் இறங்கிட்டாரு. சங்கீதா மேம் என்ன சொல்றாங்க? வேண்டாம்.